தேவனாகிய கர்த்தர் மகத்துவத்தை அணிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ ஜனங்களையும் சீஷராக்க வேண்டும். அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, நாமும் கூட நம் மேலான சத்தியத்தை கைக்கொண்டு அவருக்கு பிரியமானவர்களாய் அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 50வது வசனம். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இயேசு ஒரு முறை கடலின் மேல் நடந்தார். சீஷர்கள் அப்படியே படகுல போய்கொண்டிருந்தார். நடுராத்திரியிலே இயேசு கடலின் மேல் 4ஆம் ஜாமத்திலே நடந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பயந்தார்கள். ஏனென்றால் இது மனுஷன் செய்கிற காரியம் அல்லவே, இது என்ன என்று சொல்லி, ஆவேசம் என்று சொல்லி எல்லாரும் பயந்தார்கள். அப்போதான் இயேசு சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பயம் சூழ்ந்த வேளைகள் உண்டாகும் போது ஆண்டவர் அந்த இடத்திலே நடந்து வருகிறார். எப்பேற்பட்ட இடமாய் இருந்தால், மனுஷன் கடக்க முடியாத நடக்க முடியாத இடமாய் இருந்தால், நாம் சேவிக்கிற தேவன் அந்த இடத்திலே வந்து, பயப்படாதே, திடன் கொள் என்று நமக்கு அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஐயோ ஆண்டவரே, நான் எவ்வளவோ காரியங்கள் கர்த்தருக்காக செய்கிறேன், தேவனை நம்பி உம்முடைய வார்த்தைகளை நம்பி உம்மை சேவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே என்னை கண்பாரும், என்னை நினைத்தருளும் என்று நாம் ஜெபிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். உங்கள் கைகளை நெகிழ விடாமல் இருங்கள், தளர விடாமல் இருங்கள். நம்முடைய கைகள் ஒருபோதும் தளர்ந்து விடக்கூடாது. விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். உங்கள் கைகளை தளர விடாமல், நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்க. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளை, உன் கிரியைக்கு பலன் உண்டு. நீ சோர்ந்து போகாத, நீ தளர்ந்து போகாத, நீ உன் விசுவாசத்தை கட்டியாய் வைத்துக்கொள், கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எருசலேம் தேவாலயம் கட்டும்போது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாய் யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே பற்பல விதமான பிரச்சனைகள் கடந்து வரும்போது நீங்கள் சோர்வடையக்கூடாது. இதை கண்டினியூ பண்ண வேண்டுமா வேண்டாமா என்று நீங்கள் உங்கள் இருதய சந்தேகத்தோடு ஊசலாடக்கூடாது. நீங்கள் திடன் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். காரணம், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறபடியினாலே நாம் மனம் தளர்ந்து போகக்கூடாது. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன். எல்லா சூழ்நிலைகளையும் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நம்முடைய ஆண்டவருக்கு முடியும். அவர் கடலின் மேல் நடந்தவர் என்று பார்க்கிறோம். ஆகவே விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்கு தந்த பொறுப்புகளை தைரியமாக, உற்சாகமாக ஆண்டவருக்கு என்று செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற நல்ல ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அதிகாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த சமூகம் எங்களுக்கு நித்திய பேரின்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மைமையினால் நிரப்பு வாழ்க்கையில, இருதயத்துல எப்போதும் திட நம்பிக்கையாயிருக்க, திடன் கொள்ள ஆண்டவர் கிருபைத்தார். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.
காட் பிளஸ்.